எல்லாரும் இங்க வாங்க. உங்க போன்ல இருக்கிற ப்ளூடூத், வைஃபை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துருங்க. ஏன்னா ஹுவாவேயும் ஸ்பார்க்லிங் அலையன்ஸும் சேர்ந்து ஒரு புது பூகம்பத்தை கிளப்பி முட்டிருக்காங்க. அதோட பேரு நியர்லிங்க். அடேங்கப்பா, என்ன பேரு! இது வெறும் டெக்னாலஜி இல்ல, இது ஒரு புரட்சி. இதோட மெயின் கோல் என்ன தெரியுமா? லோ லேட்டன்சி, ஹை ரிலையபிலிட்டி, லோ பவர். அதாவது செம வேகம், செம ஸ்டெபிலிட்டி, ஆனா பவர் மட்டும் கம்மி. ப்ளூடூத் மாதிரி கம்மியா கரண்ட் எடுக்கணும், ஆனா வைஃபை மாதிரி ஸ்பீடா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவுல இருந்த பெரிய கேப்பை இது க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடடா! இதுல 2 மோட் இருக்கு. ஒன்னு எஸ்எல்பி, அதாவது ஸ்பார்க்லிங் பேசிக். இது நம்ம ஸ்மார்ட் வாட்ச், சென்சார்ஸ் மாதிரி குட்டி குட்டி டிவைஸ்க்கு ரொம்ப சில்லா லோ பவர்ல ஓடும். இன்னொன்னு எஸ்எல்இ, அதாவது ஸ்பார்க்லிங் என்ஹான்ஸ்ட். இது ஒரு அசுரன். ஸ்மார்ட் போன், கார்னு ஹை பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ்க்கு இதுதான். இதோட டெக்னிக்கல் விஷயங்களை கேட்டா தலை சுத்திடும். லேயர்ல இருக்கிற மாடுலேஷன் டெக்னிக்ஸ் சிக்னலை பாறை மாதிரி ஸ்ட்ராங்கா வைக்குது. மேக் லேயர்ல இருக்கிற ஸ்மார்ட் ஷெட்யூலிங் டேட்டாவை டிராஃபிக் போலீஸ் மாதிரி கரெக்டா அனுப்புது. இதனால லேட்டன்சி மைக்ரோ செகண்ட்ஸ் லெவல்ல இருக்கு. கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸ்மார்ட் ஹோம், வயர்லெஸ் ஆடியோ, கார், இண்டஸ்ட்ரியல் ஐஓடி, நீ எல்லா இடத்துலயும் இதுதான் இனிமேலு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூடூத்தை இது ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. அடே, வயர்லெஸ் உலகத்தோட எதிர்காலமே நியர்லிங்க் கையில தான் இருக்கு. நம்ப முடியல.